5:26. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஒருபோதும் ஒரு நாளும் கண்டிராதது தான் அதிசயம். ஏற்கனவே பார்த்தது அல்ல அதிசயம். நம்முடைய வாழ்க்கையில இன்று வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். என்ன அதிசயம்? அந்த அதிசயமான காரியத்தின் நிமித்தம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நமது வாழ்விலே செய்ய போகிற ஆண்டவருடைய அற்புதங்கள் அதிசயங்களின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அது இன்றைக்கே நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நமது விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தேவன் கிரியை செய்கிறார். நம்ம ஆண்டவர் அதிகமாக நம்பி வரணும். வேற எதையும் நம்பி நம்ம வரக்கூடாது. சபைக்கு வரும்போது கர்த்தரை நம்பி வர வேண்டும். கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்து வர வேண்டும். அந்த விசுவாசத்தை எம்பெருமான் இயேசு கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். நமது ஆண்டுடைய பெயர் அதிசயங்களின் தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு நம்முடைய கண்கள் அதிசயங்களை பார்க்கும். என்ன அதிசயம் நடந்தது? 3 சுவிசேஷங்கள் அதை நமக்கு விளக்கமாய் சொல்லுகிறது. இந்த அதிசயம் என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படி என்று நம்முடைய எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அற்புதம் நடக்கணும், எல்லாரும் ஆச்சரியப்படணும். என் குடும்பத்தில் இதை கர்த்தர் செய்தார் என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு கர்த்தர் செய்தார்னா அதற்கு சில வழிமுறைகள் நமக்கு ஆண்டவர் கற்றுத்தர விரும்புகிறார். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு அநேக பாடங்களை போதிக்கிறது. நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும்னா அப்போ நம்ம எப்படி ஜீவனம் பண்ணணும்? இயேசுவை தேடி வந்திருக்கிறோம், என் வாழ்க்கையில் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியம். பார், இந்த சம்பவத்தின் துவக்கத்தை நாம் வாசிக்கலாம். மார்க் 2:1. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு ஒவ்வொரு வேர்ஸா நம்ம தியானிக்க போகிறோம். வேர்ஸ் பை வேர்ஸ் மெடிடேஷன். சில நாட்களுக்கு பின்பு. அப்ப எங்க போனார்? ஆண்டவருக்கு ரெஸ்டே இல்லைங்க. அவர் எங்க போனாலும் அவரை சுற்றி ஜனங்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் என் தேவன் அவர் அற்புதங்களின் தேவன். அல்லேலூயா. ஆமென். நன்மையே அல்லாமல் ஸ்தோத்திரம் தீமை செய்யாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஃபுல்லா நன்மை. எங்க போனாலும் கை வைத்து ஜெபிக்கும் போது, அவர் போதகம் பண்ணும் போது ஸ்தோத்திரம் பிசாசு விலகி போனது. பிசாசுகளின் மேல் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாருங்க ஆண்டவர். வாய்ஜாலம் அல்ல, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சார். மட்டுமல்ல, இயற்கையின் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை, இயற்கையின் மேல் காற்றே இறையாதே என்று சொல்லி இயற்கையின் மேல் தன்னுடைய அத்தாரிட்டி, காட்ஸ் பவர் ஆண்டவர் காண்பித்தார். மட்டுமல்ல, செத்த பிரேதத்தில் தன்னுடைய வல்லமையை காண்பித்தார், உயிர்த்தெழ செய்தார். கிட்டத்தட்ட 37 அற்புதங்களை சுவிசேஷகர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். 37 ரெக்கார்டட். 4 சுவிசேஷங்களிலும் 37 அற்புதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இயேசு செய்த அற்புதங்கள். ஆனால் பக்தன் யோவான் சொல்லுகிறார், இவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் எழுதினா புத்தகமே கொள்ளாது. அவ்வளோ எண்ணிலடங்காத நியூமரஸ் மிராக்கிள் he has done. இப்பவும் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா.
ஆனால் நம்முடைய பிரயோஜனத்துக்காக ஒரு சிலது மாத்திரம்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்லி 37. நம்ம இன்றைக்கு தியானிக்கிற இந்த அற்புத சுகம் 9வது என்று ஸ்காலர்ஸ் பட்டியலிடுகிறார்கள். 9th மிராக்கிள். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? சில நாட்களுக்கு பின்பு அப்படின்னா அவர் எங்க போனாரு? முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கி இருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவருக்கு ரெஸ்டே இல்லை, நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. சில நாள்னா கொஞ்சம் வனாந்திரத்தில் போய் இருந்துட்டார், யாரு கண்ணையும் படாமல் கொஞ்ச நாள் போயிருக்கிறார். ஆனால் சில நாளுக்கு பின்பு மீண்டும் கப்பர்நகூமிற்கு வருகிறார். கப்பர்நகூம் என்பது அவருடைய ஊழிய ஸ்தலத்தின் மையமாக இருந்தது. எப்படி சென்னை கேபிட்டல், அநேக ஊழியங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அவர்கள் ஹெட் ஆஃபீஸ்லாம் சென்னை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா சென்னையில் பலதரப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் நிறைந்த தமிழகத்தின் கேபிட்டல். அதே போல கப்பர்நகூம் என்பது தேவன் தங்கியிருந்த வீடு. அநேகருக்கு அவர் அங்கிருந்து ஊழியம் செய்வதற்கு ஏதுவாக இருந்தது. விசேஷமாக அது சீமோன் பேதுருவின் வீடாக இருந்தது. கப்பர்நகூமிலே, கடல் அருகிலே, பீச்சுக்கு பக்கத்தில் வீடு. அந்த வீட்டில் அவர் வருகிறார். வரும்போது அவர் என்ன செய்கிறார் அங்க வாசிக்கலாம். ஜனங்கள் அங்கே சீமோன் பேதுருவின் வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு உடனே கூட்டமாய் வந்து விட்டார்கள். வாசிக்கலாம், 2ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்த உடனே மிராக்கிள் பண்ணலங்க. ஆண்டுடைய பிரதானமான ஊழியம் அப்படின்னா வசனத்தை போதித்தார். அல்லேலூயா. அவருடைய போதக ஊழியம் அற்புதமான ஊழியங்க. இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, நமக்கு மிராக்கிள்னா செகண்டரி தான். அநேக பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. நமது வாழ்வில் அற்புதம் வேணுமா? கண்டிப்பா வேணும். ஆனா அது செகண்டரி, இரண்டாவது. அப்ப முதலாவது என்ன அப்படின்னா வேர்டு, வார்த்தை. ஹல்லேலூயா. போதகம். ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புவாருங்க. ஜனங்கள் எல்லாம் கூடி வந்துட்டா போதும், மணிக்கணக்கா ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் அந்த வார்த்தையெல்லாம் போதிப்பார். ஆமென். கடைசியில் வெறுமை அனுப்ப மாட்டார், அற்புதங்களை செய்து ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். எங்கே வசனம் இருக்கிறதோ அங்கே அற்புதம் கட்டாயம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? வசனம் இல்லாத இடத்துல அற்புதம் நடந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. மந்திரவாதியும் தாங்க அற்புதம் செய்ய முடியும். மந்திரவாதி என்ன டீச்சிங்கா பண்றான்? ப்ரீச்சிங் பண்றானா? ஆக கிறிஸ்டியானிட்டிக்கும் நான் கிறிஸ்டியனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ப்ரீச்சிங், போதக ஊழியம் மிக அவசியமானது. அல்லேலூயா. வேர்டு இருந்தா அங்க எல்லாம் தானாக நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அதற்காக ஒரு ஸ்பெஷல் பிரேயர் தேவையில்லை. ப்ரீச்சிங் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? வாழ்விற்கு தேவையான போதனைகள் மிக அவசியம். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை வர வைத்து உடனே அற்புதம் செய்யல, போதகம் பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்கறது எவ்வளோ சந்தோஷம் நமக்கு. ஆமென். அது ஸ்தோத்திரம். தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ள வார்த்தை. அதெல்லாம் கிடைக்காதுங்க. உங்க கையில் 1 கோடி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. 1 கோடி கிடைக்கிறது பெருசு இல்லை. அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எதை செலவு பண்ணணும், எதை செலவு பண்ணக்கூடாது என்கிற போதனை தான் 1 கோடியை விட மேலானது. நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும் பிடிச்சுக்கிறோம், போதகம் வேண்டாம், டீச்சிங் வேண்டாங்கிறோம். ஆக இந்த ஆசீர்வாதத்தை எப்படி கையாள்வது என்பது தெரியாமல் அநேகர் கோட்டை விட்டுறாங்க. போதகம் பண்ணினார். வார்த்தை இருக்கிற இடத்துல நாம் கேட்காமலே அற்புதங்கள் நடக்கும். ஆமென். போதகத்தை கேட்க வரணும். மிராக்கிள் செகண்டரி,
வேலையா, சோத்திரம், குடும்ப ஆசீர்வாதமா, பிள்ளைகளுக்கு நல்ல தொழில் அமையணுமா, எதிர்காலம் அமையணுமா, அல்லது குழந்தை பாக்கியமா, வீடு வாங்கணும், எல்லாம் செகண்டரி. முதலாவது நாம் வர வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவனுடைய நீதியை குறித்து அறிய வேண்டும். அதுதான் நம்முடைய தர்ஸ்டா இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறீங்க, நல்ல டீச்சிங்க, இந்த போதகத்தை கவனிக்கிற பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தருவாராக. ஆமென். போதகம் பண்றாரு. இப்ப என்ன நடக்குது? இந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். திமிர்வாதம், முடக்குவாதம், பேரலிட்டிக் மேன், அவனால் நடக்க முடியாதுங்க. 4 பேர் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அவனை படுக்கையா இருக்கிறான். மத்தேயுல சொல்றாரு, நோய் எப்படிப்பட்டதுன்னா கொடிய மரண வேதனை. அப்படி இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம். முடக்குவாதம். சிலர் சொல்லுவாங்க, வியாதி மட்டும் வந்துடக்கூடாதுங்க, அதுவும் படுக்கையா இருந்துடக்கூடாது. நான் ஏன்னு கேட்பேன். எல்லாருக்கும் பாரமாயிருவோமே, எவ்வளோ நாள் தான் கவனிப்பாங்க? ஒரு சில நாட்கள் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கே சீ என்று போயிடும். அதுக்காகத்தான் இவ்வளோ டேப்லெட் எடுக்கிறேன், உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. அப்போ அந்த முடக்குவாதனை யோசிச்சு பாருங்க. திமிர்வாதக்காரன், பேரலிட்டிக் மேன், படுக்கையா இருக்கிறான், மரண வேதனை. அவனை நேசிக்கிற 4 பேர் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நேசம்தான் ரொம்ப முக்கியம். அன்பு இல்லைன்னா என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த 4 பேர் அவன் பேரில் அன்பா இருந்ததினால திமிர்வாதக்காரனை நோக்கி சொல்றாங்க, நாங்கள் 4 பேரும் சேர்ந்து நீ படுத்துக்கோ, அந்த ஸ்ட்ரெச்சரில் உங்க நான் கூட்டிட்டு போய் இயேசுங்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் இடத்துல விட்டுறோம், அவர் உனக்கு நல்ல பூர்ண சுகத்தை தந்துடுவாருன்னு சொல்லப்ப அவனுக்கும் விசுவாசம் வந்தது. நான் யோசித்து பார்த்தேன், அவனுக்கு விசுவாசம் இல்லைன்னா எப்படி தூக்கிட்டு வருவாங்க? ஆக 5 பேருடைய விசுவாசம் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தது. அல்லேலூயா. 4 பேருடைய விசுவாசம் பிளஸ் அந்த படுக்கையா இருந்த திமிர்வாதக்காரனின் விசுவாசம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அப்படின்னா கோஆபரேட்டிவ் ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறீங்களா, 5 பேருக்கும் ஒரே மனம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் அற்புதம் நடக்கல? குடும்பத்தில் ஒரு மனம் இல்லை, ஒன்னஸ் வேணுங்க. ஒரு குடும்பத்தில் அற்புதம் நடக்காததுக்கு காரணம் என்ன? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, ஆமீன், ஒரு மனம் இல்லை. அப்பா ஒன்று சொன்னா அம்மா ஒன்று சொல்றது, அம்மா ஒன்று சொன்னா பிள்ளைகள் ஒன்று சொல்றது. இப்படி இருந்து ஆகாது. தேவனிடத்தில் அற்புதம் எதிர்பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஆலோசனை, 4 பேரும் 5 பேரும் உட்கார்ந்து ஒரே முடிவோடு ஆலயத்துக்கு வந்தால் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. 4 பேரும் இந்த நோயாளியோடு சேர்ந்து ஒரு மனதோடு வருகிறார்கள். ஆண்டவரிடத்தில் போனா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இவங்களுக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்துச்சு அப்படின்னா, மத்தேயு 4:24, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் கர்த்தர். இதெல்லாம் கேள்விப்பட்டார்கள். இயேசுவினிடத்தில் போனால் எல்லா நோயும் சொஸ்தமாகும் என்று சொல்லி கேள்விப்பட்டதினால் வந்த விசுவாசத்தோடு இந்த 4 பேரும் திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் இங்க வந்திருக்கிற ஒரு சிலர் நீங்க கேள்விப்பட்டு வந்திருக்கலாம், இயேசுவினிடத்தில் போனா எனக்கு நல்ல ஒரு வேலை தருவார், இந்த உலகத்தில் எனக்கு ஒரு சமாதானம் தருவார்,
சந்தோஷத்தை தருவார், எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று சொல்லி ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் இன்றைக்கு பூர்த்தி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வெறும் கையோடு அனுப்பாத நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர். நீங்க ஆண்டவரை தேடி வந்தது ஒரு நாளும் வீண் போகாதுங்க. 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள் கேள்விப்பட்டு. நல்ல கவனிங்க, ஒரு சம்பவத்தை தியானிக்கும் போது 3 குறிப்புகள் மிக அவசியம். முதல் குறிப்பு செட்டிங்ஸ் சொல்லுவாங்க. சூழ்நிலை, சூழல் எப்படி இருந்தது. இரண்டாவது ஆக்ஷன், செயல். ஆண்டவர் எப்படி இதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுகிறார், இது எப்படி நடத்தி காண்பிக்கிறார். மூன்றாவது, இதை நடத்தும் போது என்ன, ஜன கூட்டத்தின் மத்தியிலே என்ன நடந்தது. That is called reaction. Response of the reaction. அது மூன்றாவது குறிப்பு. ரியாக்ஷன் என்பது அவுட்கம், இந்த செயல் வடிவத்தின் விளைவு என்ன. செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சூழல் எப்படி இருந்தது, செட்டிங்ஸ். There was a curious crowd. மிக திரளான ஜனங்கள் இருந்தார். 2:4 அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல், கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அல்லேலூயா. ஜனம் கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறது. இந்த திமிர்வாதக்காரன் ஸ்ட்ரெச்சர்ல வந்திருக்கிறான். இவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வர முடியவில்லை, யாரும் வழிவிடவில்லை. அவ்வளோ கிரவுடு. There was a curious crowd சொன்னேன். ஆக சூழல் கடினமான சூழல். நம்ம என்ன சொல்லியிருப்போம், இன்றைக்கு ஆண்டவரை பார்ப்பது தேவ சித்தம் அல்ல, இன்னொரு நாள் பார்த்துக்கலாங்க. இப்படிலாம் அடிச்சு முடிச்சு போய் பார்க்கணுமா, வேண்டாம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவரிடத்தில் ஒரு அற்புதத்தை பெற வேண்டும் என்றால் 5 பேருடைய அந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெய்த் சொல்லுவாங்க, கூட்டு விசுவாசம், அது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். சில இடத்துல அப்பா ஒத்து வந்தால் அம்மா ஒத்து வர மாட்டாங்க, அம்மா ஒத்து வந்தால் பிள்ளைங்க ஒத்து வர மாட்டாங்க. இங்கே 4 பேருக்குள்ளும் ஒரே மனம் இருந்தது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உள்ள வந்து அவரை பார்த்து அற்புதத்தை பெறாம நாங்கள் போகவே மாட்டோம் என்ற ஒரு விடாப்பிடியான ஒரு உறுதிப்பாடு இருந்ததுங்க. தேவனிடத்தில் அற்புதம் பெறணும் அப்படின்னா அப்படி சர்ச்சுக்கு வரணும், விடாமல் வரணும். 18 வருஷம் கூனியை கவனிச்சு பாருங்க. 18 இயர்ஸ் ஆயிடுச்சு, 18 வருடங்கள் உருண்டோடி விட்டது. ஆனாலும் பிசாசு அவருடைய முதுகை கட்டி இருக்கிறான். ஆனால் அவருடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா, விடாமல் ஆண்டவரை பற்றி கொண்டால் ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணல. ஒருவேளை அந்த குணப்படுத்துதலின் ஆராதனையில் அவள் சோர்ந்து போய் வராதிருந்தால் இயேசுவால் சுகமாக்கப்பட்டிருக்க முடியாது. விடாமல் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க பாரு, அப்படி ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியோடு, மன வலிமையோடு. தடைகளை நாம் பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமே. சர்ச்சுக்கு வரணும், ஐயோ என் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, என் ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, இத்தனை பேர் என்னை எவ்வளோ விமர்சிப்பாங்க, நல்லது கெட்டதுக்கு என் சொந்த பந்தம் வருமா, சர்ச்சு வருமா, இப்படிலாம் கேள்வி கேட்டால் நமக்கு அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் சிலரோடு மிக தீர்க்கமாக திட்டமாக பேசுகிறார். கர்த்தரிடத்தில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் தேவனை விடாப்பிடியாய் நீ பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜன கூட்டத்தை கண்டோ, சூழ்நிலையை கண்டோ, சோத்திரம் மற்றவர்கள் எங்களை விமர்சிப்பார்களே என்று சோர்ந்து போகாதே. அவரை விடாப்பிடியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் தமது இரக்கத்தை வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஜன கூட்டங்க. அன்றைய வீடு எப்படிப்பட்டிருந்தது என்பதை உங்களுக்கு நான் ஒரு காட்சியாக சொல்ல விரும்புகிறேன். அன்றைய காலகட்டத்தில் வீடுகள் ஆங்காங்கே தூண்கள் இருக்கும். தூண்களுக்கு மேலே பீம். அன்னைக்கே மச்சு பாவப்பட்ட வீடு இருக்கு பாருங்க.
அந்த மச்சு பாவப்பட்ட வீட்டில் பீம் இருக்கும். பீமுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சில குச்சிகளை வைத்து அதன் மேல் வைக்கோல்களை வைத்து அதன் மேலே கலவையை போட்டு நல்ல பார்த்தீங்கன்னா சீல் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே டைல்ஸ் பதிச்சிருவாங்க, தட்டோடுகள் என்று சொல்லப்படுகிறது. அன்னைக்கே இருந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம உடனே இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறைகள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாத ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிருவாங்க. இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, கை நாட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த எத்தனையோ வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சீலிங் இருந்திருக்கு பாருங்க. ஏன்னா கொஞ்சம் படிச்சிருவாங்க, டெக்னாலஜி தெரியும், டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. படிக்காமல் இருப்பாங்க அம்மா அப்பா, அவங்களெல்லாம் கை நாட்டுன்னு நினைக்கிறது. அம்மா அப்பாவெல்லாம் அற்பமாக நினைக்கக்கூடாது. இவ்வளோ தூரம் ஆளாக்குனது அவங்க தான். கவனிங்க, நாம் சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மச்சு பாவப்பட்ட வீடு தட்டோடுகளை பதித்திருக்கிறாங்க. எவ்வளோ இருக்குன்னா 2 அடி இருக்குமா, 2 அடி உயரம் அந்த டெரஸ். இப்போல்லாம் சும்மா இன்ச்சு தான் சொல்கிறாங்க. 2 அடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க. இப்போ ஆண்டவர் வீட்டுக்குள்ள நடுவில் இருந்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறார், உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்ட்ரெச்சரில் வந்த 4 பேர் பார்க்குறாங்க, உள்ளே வர்றதுக்கு இடம் இல்லை. அந்த நாட்களில் இப்போ நம்ம வீட்டிலலாம் உள்ள ஸ்டேர்கேஸ் வச்சுருக்குறோம். அந்த நாட்களில் உள்ள கிடையாது, வெளியில் தான் மாடிக்கு போகிற படிக்கட்டுகள். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு மேலே போயிட்டாங்க. மேலே போய் உட்கார்ந்து நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னு வெளியிலேருந்து பார்த்துட்டான். கரெக்டாக இந்த இடத்துக்கு போய் அந்த டைல்ஸை நோண்டுறது. யோசிச்சு பாருங்கள், அன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி இருந்திருக்காது, ஃபேன் சவுண்ட் இருந்திருக்காது, ஜன நெருக்கத்தின் மத்தியில் ஒரே புழுக்கமாக இருந்திருக்கும். பின் ட்ராப் சைலண்ட். இப்போ யார் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறா, ஆண்டவர் மட்டும் பேசுகிறார். எல்லாம் நல்ல ஷார்ப்பாக கவனிக்கிறாங்க. இப்போ மேலே இருக்கிற டைல்ஸை எடுக்கணும், அந்த கலவையை எடுக்கணும், அப்புறம் அந்த குச்சியை உடைக்கணும், அந்த பீமை உடைக்கணும். 6க்கு 4 அவங்க ஓட்டை போட்டாதான் அந்த ஸ்ட்ரெச்சரே உள்ளே இறக்க முடியும். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ப்ரீச்சிங் நடக்கிறப்ப ஒரு டீச்சருக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் என்னென்னா, யாராவது நடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ கோவம் வந்துடும். டீச் பண்ணுறப்ப யாரும் நடக்கக்கூடாது. ஒரு டீச்சருக்கு பிடிக்கவே பிடிக்காது அது. அவ்வளோ அழகாக ஆண்டவர் போதகம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ மேலே குத்துற சவுண்டு யோசிச்சு பாருங்க. இந்த ஒவ்வொரு தட்டோடுகள் உங்கள் மேலே விழுமா விழாதா? கண்டிப்பாக விழுகிறப்ப எல்லாம் எல்லாருடைய பார்வையும் மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டோடைய டீச்சிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. இமேஜின் பண்ணி பாருங்க, இப்போ அந்த தட்டோடுகளை உடைக்கிற சத்தம், கீழே விழுகிற சத்தம். சரி என்னதான் நடக்குன்னு பார்த்தா, அப்படியே கயிறை வச்சு 4 பேரும் ஈவனாக இறக்கணும். அப்படி தானே? எவ்வளோ ஒற்றுமை பாருங்க. நம்மளால் ரட்சிக்க முடியாதுங்க, நம்மால் ஜனங்களை சுகப்படுத்த முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும், எப்படியாவது ஒரு ஆத்துமாவை தேவ பிரசனத்துக்கு கொண்டு வர நம்மால் முடியும். அல்லேலூயா. அந்த 4 பேருடைய ஒரு மனதை பார்த்தீங்களா? இப்போ பேதுரு வீடு, பேதுரு வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. என் வீட்டை யாரா உடைக்கிறது? கோபம் வந்திருக்கும். அப்படி தானே? பேதுரு சும்மாவே கோபக்காரர். எடுத்து மீனை செதில் வெட்டுற மாதிரி காதை வெட்டிட்டா இருப்பார். என் சொந்த வீட்டை யாரா உடைக்கிறன்னு சொல்லி டென்ஷன் ஆயிருப்பார். மேலே உடைச்சி 6/4 அந்த ஸ்ட்ரெச்சரோடு இறக்குனா ஆண்டவர் பார்க்குறார். நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும் அப்படின்னா எந்த விமர்சனங்களை நாம் பொருட்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. பேதுரு திட்டுவார், சீஷர்கள் திட்டுவாங்களே, அங்கே லீடர்ஸ் இருந்தாங்க, தலைவர்கள் திட்டுவாங்களே, எதையுமே பொருட்படுத்தலைங்க. அவருடைய முழு நோக்கம் சோத்திரம், இந்த திமிர்வாதக்காரன் சுகமடைய வேண்டும். அல்லேலூயா. இந்த 4 பேருடைய விசுவாசம் பாருங்க. இது முழுக்க முழுக்க அந்த திமிர்வாதக்காரன் மேல் இருந்த அன்பை விவரிக்கிறது. நம்ம எவ்வளவு சுயநலமா வாழ்றோம். இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. நம்ம இப்படி ஆண்டு சமூகத்துக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வர்றோமா, அழைத்து வர்றோமா? அவர்கள் படுகிற கஷ்டங்களை நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய கொலீகா இருப்பாங்க, அண்டை அயலகத்தாராக இருப்பாங்க. சோத்திரம், உங்களால் ரட்சிக்க முடியாதுங்க, உங்களால் சுகப்படுத்த முடியாது. ஆனால் ஒன்றை செய்ய முடியும்,
தேவ சமூகத்துக்கு எப்படியாவது அவர்களை அழைத்து வந்து தேவனிடத்தில் விடுதலை வாங்கி தர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம், ஒரு துடிப்பை கர்த்தர் சபையில எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சுயநல கிறிஸ்தவனா வாழ்ந்து மடிஞ்சிட வேண்டாம். எத்தனை பேர் இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம்? எந்த விமர்சனத்தையும் பொருட்படுத்தல. அவருடைய முழு கவனம் அவங்களுக்காக உழைக்கல. 4 பேரும் அந்த திமிர்வாதக்காரனுக்காக உழைத்தார்கள். ஆமென். அப்படி தேவ ஜனம் சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படணுங்க. நமக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு இருக்கு. ஆனா எத்தனை பேருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம்? அதுதான் உண்மைங்க. அதான் உண்மையான பிளஸிங். திமிர்வாதக்காரனை தேவனுக்கு முன்பாக எப்படி கொண்டு வந்தார்களோ, சபையின் இடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்று. உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கென்று எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் எங்களுடைய நேரத்தை தேவனுக்காக நான் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறேன்? ஹல்லேலூயா. ஆமென். உபவாச ஜெபத்துக்கு வாங்க. அவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிங்க. நீங்க மட்டும் வராதீங்க. யாராவது ஒருவரை, வியாதியில் இருக்கிற, பாவத்தின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு விடுதலை வாங்கி தர உங்கள் நேரங்களை செலவழியுங்கள். அது கர்த்தருடைய பார்வையிலே பிரீதியாய் இருக்கிறது. ஆமென். நம்ம நேரத்தை செலவிடணும். விலை கிரயம் செலுத்தணுங்க. நம்மால் அது முடியும். முழுக்க முழுக்க அவர்கள் உழைத்தது, நேரத்தை செலவழித்தது, விலை செலுத்தினது முழுக்க முழுக்க அந்த ஒரு மனிதனுடைய குணத்திற்காக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், எத்தனை பேர் அப்படி ஒரு ஆளுக்காக உழைச்சிருக்கிறோமா? நம்ம ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஒரே ஒரு மனிதனை நான் தேவனிடத்தில் அழைத்து வருவேன், அவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்ற முழு பிரயாசம் எடுத்திருக்கிறோமா? நமக்காக, குடும்பத்திற்காக, வருமானத்தை ஈட்டுவதற்காக எத்தனை பிரயாசங்கள். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம இவ்வளோ பிரயாசப்படுறோங்க. ரொம்ப வேதனையா இருக்குங்க. இந்த 4 பேரில் ஒருவராக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். விடுதலை வாங்காம நாங்க போக மாட்டோம். உடைக்கிறாங்க பாருங்க. சீலிங்கே உடைச்சினாங்க. சரி, ஏதாவது பேசினாங்களான்னு பார்த்தா ஒன்றும் பேசலைங்க. வேதம் உண்மையை சொல்லும், ஒருபோதும் பொய் சொல்லாது. அந்த ஸ்ட்ரெச்சரை இறக்கிட்டு நான் யோசித்து பார்த்தேன், எல்லாரும் அட்டென்ஷனும் எங்கே இருக்கும்? இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல அந்த 4 இடத்துல பெரிய 6x4 ஓட்டை போட்டு இறக்குனாங்கன்னா நீங்கள் என்னை பார்ப்பீங்களா, அங்கே பார்ப்பீங்களா? எல்லாருடைய அட்டென்ஷனும் அந்த 4 பேரை கவனிக்கிறது. உள்ள குதிக்கல, அவன் மேலேருந்து முகத்தை மட்டும் காமிச்சிட்டே இருக்கிறான், என்ன நடக்குமோன்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் அவர்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை நான் காயப்படுத்துறேன்னு நினைச்சிடாதீங்க. உண்மையான ஊழியம் அதுதான். தேவ பிரசன்னத்துக்கு யாராவது ஒருவரை, தேவையில் இருக்கிற ஜனங்களை, அடுத்த விசுவாசியை கூட்டிகிட்டு வராதிங்க. அடுத்த சர்ச்சுக்கு அவங்க ஒழுங்காக போயிட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்படாதவர்கள், தேவையில் இருக்கிற ஜனங்கள், கட்டுகளிலும் காயங்களிலும் இருக்கிற ஜனங்கள், பாவத்தின் அகோர சேற்றில் இருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து தேவனிடத்தில் விடுதலை வாங்கி கொடுப்பதில் சபை தீவிரிக்க வேண்டும். சபை இடத்துல கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். செய்யுங்க. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஒருத்தருக்காவது இந்த வருஷம் முடிவதற்குள்ள என்னால் ஆன மட்டும் நான் ஜெபம் பண்ணுவேன், அவர்களை அழைத்து வருவேன் என்று ஒரு தீர்மானத்தோடு நீங்க போகணும். அதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஆனா ஒரு வார்த்தை பேசலைங்க, கொண்டு வந்து இறக்கிட்டாங்க, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அது மட்டும் நம்ம செஞ்சிருங்க. மீதியை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம யாரையும் மனமாற்ற முடியாது, யாரையும் நம்ம ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவரத்திலிருந்து விட்டுறணும், அவ்வளவுதான். தட் இஸ் அவர் டியூட்டி. மீதியை கர்த்தர் பார்த்துக்குவார். ஏதாவது பேசணுமா? நோ ரெக்கமெண்டேஷன் நீடட். மேலேருந்து பார்க்குறாங்க, எல்லார் கண்களும் பார்க்கிறது. இப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இயேசு அவர்கள், இப்போ ஆண்டவர் மேலே பார்க்கிறார், அந்த 4 பேருடைய முகத்தை பார்க்கிறார்.
இந்த 4 பேர் இல்லைன்னா திமிர்வாதக்காரன் உள்ள வருவானா? பாவிகள் ஏன் உள்ள வரமாட்டேங்கிறாங்க? 4 பேர் ஒன்றிணைந்து ஒரு பாவியை தேவனிடத்துல கொண்டு வருவதில்லை. நம்ம பிரயாசப்படாம ரட்சிப்பு வராதுங்க. எத்தனை ஜெபம் பண்ணாலும். நமக்கு அறிமுகமானவர்கள், காயப்பட்டவர்களை எப்படியாவது பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் வந்து விட வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை. இயேசுவிடத்தில் கூட்டி சேர்த்தது இந்த 4 பேருடைய கடமை. இயேசு அவர்கள் விசுவாசத்தை, ஆமா என்ன நடந்துருச்சு அப்படின்னு கூப்பிட்டு வரக்கூடாது. நீங்க எங்க சர்ச்சுக்கு வாங்க. இங்க மட்டும் கிடையாது, வேற ஆவிக்கிற நிறைய சபை இருக்கு. அப்படி நம்ம சொன்னா ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிரும். உங்க வீட்டு பகுதி நல்ல ஒரு சபை இருந்து அங்க கூட்டிட்டு போங்க, தப்பு கிடையாது. இப்ப வேண்டியது கர்த்தரிடத்தில். அல்லேலூயா. எப்படியாவது நீங்க தேவனிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது நம்மேல் விழுந்த கடமை. தட்ஸ் ஆல். இப்ப நான் யோசித்து பார்த்தேன். இயேசு மேல பார்க்கிறார், 4 பேர் முகத்தை பார்க்கிறார், அவர்கள் விசுவாசத்தை கவனிக்கிறார். ஆமென். அதை பார்த்து தான் அற்புதம் செய்கிறார். நம்ம கூட்டிட்டு வர்றப்ப அப்ப நம்மளை அப்ரிஷியேட் பண்றார். அந்த சோல் வின்னரா இருக்கணும் நம்ம வாழ்வில். ஒரு ஆத்மாவை தேவனுக்குள்ள கொண்டு வரும்போது தேவன் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. மேல பார்க்கிறார், இப்ப கீழே பார்க்கிறார். கீழே யாரை பார்க்கிறாரு? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. திமிர்வாதக்காரனை நோக்கி, திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு ஏமாற்றமான செய்தி, ஒரு வேடிக்கையான செய்தின்னு சொல்லலாம். ஏன் ஆண்டவரே, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மா வந்து உங்கள் முன்பாக நீங்கள் இறக்குனா நீங்கள் எந்திரிச்சு அவனை நடக்க வைப்பீங்கன்னு நினச்சா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்களே. பெருத்த ஏமாற்றம். இவ்வளோ கஷ்டம். கூட்டத்தை அவர்கள் ஒரு பொருட்டாக நினைக்கல. பேதுரு வீட்டின் சொந்தக்கார், அவரை ஒரு பொருட்டாவே நினைக்கல. இப்படிலாம் இடிக்கிறமே, ஆண்டவர் திட்டுவார். ஆண்டவரையும் ஒரு பொருட்டா நினைக்கல. அவர் ஆண்டவர் திட்டவும் இல்லை, டீச்சிங்கே நிறுத்திட்டாரு, இறக்குங்கிறார். எல்லா செய்தும் ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு வேடிக்கையான சம்பவம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உடனே அற்புதம் செய்யவில்லை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஏன் உடனே அற்புதம் செய்யல? சில தடைகள் இருக்கிறது. என்ன தடை? பாவங்கள். பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. பாவங்கள் மன்னிக்கப்படும். கிறிஸ்டியானிட்டியோட பெஸ்ட் என்ன அப்படின்னா, மற்ற மார்க்கத்திற்கும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் உள்ள பெரிய வித்தியாசம். மனிதர்களுடைய பெரிய தேவை என்ன நினைக்கிறீங்க? மற்ற மார்க்கம் மற்ற மதங்களும் தருகிறது. சமாதானம் கொடுக்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கிறது. தான தர்மங்களை செய்கிறாங்க, அதனால் ஒரு மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க, ஸ்தோத்திரம். ஏழைகளின் பசியை ஆற்றுகிறார்கள், அதனால ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கிறது, ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாங்க. அப்போ கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மார்க்கத்திற்கும் என்ன பெரிய வித்தியாசம்? What is the difference? Man's greatest need என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை நாம் ஒவ்வொருவரும் மனதிலே இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். Escape the wrath of God poured out on sinners. ஆண்டவருடைய கோபாக்கினையிலிருந்து தப்பிப்பது எப்படி? எல்லாம் கவனிக்கணுங்க. இதை எந்த மார்க்கமும் விளக்கமா சொல்றது இல்லை. தேவ கோபாக்கினை என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். There is no compromise in sin. எரி நரகத்திற்கு கொண்டு செல்வது எது? பாவமே செய்யலையா? எல்லார்ட்டையும் பாவம் இருக்கு, குறைகள் இருக்கு, குற்றங்கள் இருக்கு. எரி நரகத்துக்கு கொண்டு செல்வது unforgiven sin. மன்னிக்கப்படாத பாவங்கள் நரகத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. நல்ல கிளியரா புரிஞ்சுக்கோங்க. எல்லார்ட்டையும் பாவம் இருக்கு, ஆனா பாவம் மன்னிப்பை பெற வேண்டுமே, forgiveness of sin, அதுதான் நம்மை
எரி நரகத்திற்கு நம்மை விலக்கி காக்கிறது. தேவனிடத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுவிட்டால் இங்க இருக்கிற ஒருவர் கூட நாம் நரகத்துக்கு போகவே மாட்டோம். அல்லேலூயா. அதுதான் ஹியூமன் பீயிங்கோட கிரேட்டஸ்ட் நீட். ஆனா சில மார்க்கங்கள் சொல்லுகிறது பாவத்திற்கு விமோச்சனம் என்ன, அங்க போ இங்க போ, அதை செய், இந்த பரிகாரம் செய். அதெல்லாம் இல்லைங்க. wrath of God, ஆண்டுடைய கோபாக்கினைக்கு தப்பிக்க ஒரே வழி என்னவென்றால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே நீங்களும் நானும் பெரிய பாக்கியவான்களாக இருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் பாவம் செய்திருக்கிறோம். நாம் பெரிய நீதிமான்கள் அல்ல, ஆனால் தேவனுடைய பரிசுத்த இரத்தம் நம்மை சோத்திரம் துப்பர கழுவினதினாலே நாம் நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம். ஆமென். கிளன்சிங், கழுவுவதினால்தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டு எரி நரகத்துக்கு நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அற்புதத்திற்கும் பாவத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏன் அற்புதம் நடக்கல? பாவ மன்னிப்பை பெறவில்லை, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அற்புதம் நடக்கல. பார்க்கிறார் ஆண்டவர், உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா? உன் வாழ்க்கை முடங்கி போயிருக்கிறது. ஆண்டவர் சிலரோடு தீர்க்கமாக பேசுகிறார். உன் வாழ்க்கை முடங்கி போயிருக்கிற உன் வாழ்க்கையை எழுந்து நடக்க முதலாவது நீ செய்ய வேண்டியது தேவனிடத்தில் வந்து ஒப்புரவாகி பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பாவத்திலே இருந்து கொண்டு அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க, எப்படி செய்வாரு? செய்யவே மாட்டார். மனம் திரும்புதல். ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயம் நிச்சயம் இருக்கணுங்க. சரி, பாவத்தை சொல்லி மன்னிப்பு வாங்க, திருப்பி பாவத்தில் இருக்கலாமா? நீங்க வந்து கூட்டி பாய் போடலாம், சேர் போடலாம், ஃபேனை துடைக்கலாம், எல்லாத்தையும் செட் பண்ணலாம், பணிவிட செய்யலாம், இந்த ஆலயத்தை முழுவதும் நீங்க கூட்டலாம், என்னன்னாலும் செய்யலாம். ஆமென், சோத்திரம். உங்க இடத்த கூட நீங்க சபைக்குன்னு எழுதி கொடுக்கலாம். ஒரு பிரயோஜனம் இல்லை. அது நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. பாவத்தை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. ஆமென். பேதுரு பார்க்கிறார். பேதுரு இதெல்லாம் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ நெருக்கடியில வந்து தட்டோடுகளை பிரித்து கொண்டு உள்ள இறக்குறாங்களே, அற்புதம் செஞ்சிருக்கிறோமே, செய்யலையே. அப்போ ஆண்டவர் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றார் அப்படின்னா, முன்னுரிமை எதற்கு கொடுக்கிறார் என்றால் தேவ ஜனங்களின் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அற்புதம் செய்யாம போனாரா? கண்டிப்பா செஞ்சார். ஆனா செய்வதற்கு முன்பாக ஒரு காரியம் நடந்தாக வேண்டும். அதுதான் பாவ மன்னிப்பு. இதையெல்லாம் கண்டுகொண்ட அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் அவர் பிரசங்கம் பண்றார் பாருங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாத்தீங்களா? இதெல்லாம் அப்படியே பசுமரத்தாணி போல இருதயத்துல பதிஞ்சிருச்சுங்க. எம்பெருமான் இயேசு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிற நேரத்தில் முதலாவது ப்ரையாரிட்டைஸ் பண்ணது என்னது அப்படின்னா பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. ஆமென். சரி, நான் உங்களை கேட்குறேன், அவன் எழுந்து நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. பாவ மன்னிப்பை யாராவது பார்த்தாங்களா? திஸ் இஸ் அன்சீன் மிராக்கிள். வெளியே பார்க்க முடியாது. பாவ மன்னிப்பு நிச்சயம் எல்லாம் பெற்றிருக்கிறோமா இல்லையா? கண்டிப்பாக பெற்றிருக்கிறோம். ஆனால் வெளியே தெரியுதா? அன்சீன் மிராக்கிள்ங்க. வெளியே பார்க்க முடியாத அற்புதம் இதுதான் ஃபர்ஸ்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிச்சுவல். அப்போ ஆண்டவர் எதை தேவ ஜனங்களுக்கு மையப்படுத்துகிறார் என்றால், உங்களுடைய வெளிப்பிரகாமான அற்புதங்கள் அல்ல, உன் உள்ளான ஆத்துமாவிலே ஒரு மாற்றத்தை தான் கர்த்தர் முதல் அற்புதமாக எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் ஃபர்ஸ்ட்டுங்க.
ரெண்டாவது தான் நமது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். இதை கோட்டை விட்டுட்டீங்களே, இது தெரியாம என்னை சுத்தி சுத்தி வந்து ஆமென் பார்வை அடைகிறீர்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளீர்கள். என் ஜனம் இன்னும் உணர்வடையவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடு இந்த மிராக்கிள் பண்ணுவதற்கு முன்பாக ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்க விரும்புகிறார். தேவ ஜனங்களே, என் போதகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, உடல் சரீர சுகம் அல்ல, அதை விட மேலான ஒன்று இருக்கிறது. அது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதுதான் முழுமையான ரட்சிப்பு. ஆமென். அந்த ரட்சிப்பை ஜனங்கள் எல்லாரும் அடையலைன்னு வேதனையில டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறார். இந்த காலை வேளையில பாவத்தோடு இருக்கிற ஒரு சிலரோடு ஆண்டவர் அன்போடு பேசுகிறார். இன்றைக்கே உன் பாவத்தை விட்டு விடு. பாவம் மன்னிக்கப்படாமல் இந்த திமிர்வாதக்காரன் சுகம் அடைஞ்சிருப்பான். நல்லா கவனிங்க. மிராக்களை ஏன் நம்ம சர்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா, மிராக்கள் நடக்கலனாலும் பரவாயில்லைங்க, ஆனால் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் கண்டிப்பாக 100% சொல்ல முடியும், நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். அல்லேலூயா, ஆமென். அதே சமயம் பாவ மன்னிப்பு நிச்சயம் பெறாமல் வீடு வாங்கி வேலை வாங்கி அற்புத சுகம், வயிற்று வலி சரியாகி தலைவலி சரியாகி கடன் பிரச்சனை மாறி ஆனால் பாவத்தோடு இருக்கிறீர்கள், பரலோகம் போக முடியுமா? ஒரு பிரயோஜனம் இல்லை. அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, தேவைகள் சந்திக்கப்படுது, வேலை கிடைக்குது, வீடு கிடைக்குது, கல்யாண காட்சி நடக்குது, குழந்தை பிறகுது, படிப்பு நல்ல அட்மிஷன் கிடைக்குது, எல்லாம் பெஸ்டா கிடைக்குதுங்க. ஆனா பாவ மன்னிப்பு இல்லையே. How can you enter the heaven? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா? நெவர். ஆகவே தான் அங்கே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறார் ஆண்டவர். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் தான் ஃபர்ஸ்ட் வேணும், ரெண்டாவது நான் தருவேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆவிக்குரிய நன்மைகளுக்கு நாம் பிரதானமாக வைக்க வேண்டுங்க, செகண்டரி தான் எல்லாமே. இதெல்லாம் பேதுரு பார்க்குறாரு பிரசங்கத்தில். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தேவ ஜனம் பெற வேண்டும் என்று போல்டாக அடிக்கிறார் பாருங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. சத்தியத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? அற்புத அடையாளத்தை நம்ம சர்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை. அது நடக்கும். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்க. போதகம் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது காஸ்பல். 4 பேர் இணைஞ்சனால தான் உள்ளே வந்தான். சர்ச்சில் அதான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ப்ரீச்சிங். காஸ்பல்னா என்ன? கோ அண்ட் ஸ்பெல், போய் சொல், நற்செய்தி சொல், குட் நியூஸ் சொல்ல. அவங்க கடவுளை இழிவாக பேசுகிறாதீங்க, அதெல்லாம் நற்செய்தி கிடையாது. ரொம்ப ஞானமாக சொல்லணும். ஏசு நல்லவர்னு சொல்லுங்கள், அவ்வளோதான், அது போதும். அவங்க கடவுளை அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நம்ம ஒருபோதும் பழித்து பேசக்கூடாது. ஞானமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி 4 பேரை உள்ளே கொண்டு வர்றதில் ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெய்த் இருக்கணும், கூட்டு முயற்சி இருக்கணும். கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆக ப்ரீச்சிங், காஸ்பல், அப்புறம் என்னது? ஃபர்கிவ்னஸ், பாவம் மன்னிக்கப்படும். அது இப்போ ஆண்டவர் அடுத்த ஒரு காரியத்தை செய்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? சம்பவத்தை தியானிக்கிற நமக்கு இன்றைக்கு ஒரு வெளிச்சம் இருக்கணும். நம்ம இருதயம் கூட தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிந்தையிலே தூய்மையை காத்துக்கணும். சிலருக்கு வெளியே தெரியாதுங்க, வெளியே நல்லா சிரிப்பாங்க, பேசுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க. ஆனால் இருதயத்தில் பார்த்தீங்கன்னா சோத்திரம் நமக்கு எதிராக திட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் சிந்தைகளை ஆராய்ந்து அறிகிறவர். ஆமென். அவரை யாராலும் அதை மறைக்கவே முடியாது. ஆமென். ஒருவேளை உங்களுக்கு எதிராய், உங்கள் தொழிலுக்கு எதிராய்
பலர் சிந்திக்கலாம், பலர் போராடி கொண்டிருக்கலாம். அதை பயப்படாதீங்க, கர்த்தரே அதை வேறறுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. ஐயோ, எனக்கு போட்டியா இப்படி இருக்கிறாங்களே, என் பிசினஸ்ல என் கூட வேலை பார்க்கிறவன் என்னோட இன்கிரிமெண்ட்டை தடை பண்ணுகிறானே என்று சொல்லி கலங்கி வந்திருக்கிற அவர்களுக்கு எதிரான காரியங்கள், உங்களுக்கு எதிராய் தீட்டப்படுகிற ஆலோசனை நினைத்து நீ கலங்கி வந்திருக்கலாம். பயப்படாது, அவருடைய சிந்தனைகளை கர்த்தர் அறிந்து உனக்காக வழக்காடுவார். அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்ப நம்ம சிந்தை எப்படி இருக்கணும்? நம்ம சிந்தை ரொம்ப பியூரிட்டியா இருக்கணும். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறாருங்க. தீமை செய்யவே மாட்டார். இருதயம் சுத்தமா இருக்கணும், சிந்தையை சுத்தமா பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு தீமையான எண்ணம் வந்தா உடனே மன்னிப்பு கேட்டு சால்வ் ஆகி மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம கேட்டுருணுங்க. நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 10:43. பரிசுத்த பவுலடிகளார் சேனாதிபதிக்கு முன்பாக எருசலேமிலே கைது செய்யப்பட்ட போது அனனியாவினால் சொல்லப்பட்ட ஆலோசனையை சகல எருசலேம் ஜனங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்ட போது அவர் சொன்ன ஒரு வார்த்தையை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 22:15-16. நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். பாவங்கள் போக கழுவப்படு என்று அனனியா சொன்ன வார்த்தையை அரஸ்ட் பண்ணியிருக்கிறப்ப சகல எருசலேம் ஜனங்களுக்கு முன்பாக சொல்றார். பாவம் கழுவப்படாமல் நாம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஆகவே தான் ஞானஸ்நானம் நம்ம உடனே கொடுக்க மாட்டோம். சர்ச்சுக்கு ஒழுங்காக வரணும். வராதவங்களுக்கு ஞானஸ்நானம் கிடையாது. பாவங்களை அறிக்கை செய்யணும், பாவங்களை விட்டு விடணும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். அதற்கப்புறம் தான் ஞானஸ்நானம். அந்த விசுவாசி தேர்ன விசுவாசியாக இருப்பாங்க. மரணமே ஆனாலும் சரி தேவனை விட்டு பின்வாங்கவே மாட்டார்கள். அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயம். அப்போஸ்தலர் 13:38, எபேசியர் 1:7 இவைகளெல்லாம் பாவ மன்னிப்பை குறித்து முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிற வார்த்தைகள். ஆண்டவர் நமது பாவத்தை மன்னிப்பதில் அவர் கருத்தாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க பாவம் மன்னிப்பது என்பது. He delights, he does, he will, he has, he will continue to do so. இதை அவர் தொடர்ந்து செய்ய விரும்புகிறார். வந்து பாவங்களை அறிக்கையிட வேண்டும், ஒப்புரவாக வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் வலியுறுத்துகிறதுனால தான் அதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி செய்கிறார். பாருங்க, டெமான்ஸ்ட்ரேஷன், சரீர சுகத்தையும் நமக்காக செய்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? எது எளிது? கவனிங்க, பாவத்தை மன்னிப்பதா குணப்படுத்துவதா? விச் ஒன் இஸ் ஈஸியர் அப்படின்னு கேட்கிறார். கிரௌடை பார்த்து கேட்கிறார், கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு, எது எளிது? விச் ஒன் இஸ் ஈஸியர்? கிறிஸ்டியானிட்டியில் எம்பசைஸ் பண்ற மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா பாவ மன்னிப்பு தான். அல்லேலூயா. நீங்க சுவிசேஷம் சொல்லும்போது அற்புதம் செய்வார், அப்படி செய்வார்லாம் சொல்லி ஆளை கூப்பிடாதீங்க. இதை எம்பசைஸ் பண்ணி கூப்பிடுங்க. பாஸ்டர் இப்படிலாம் சொன்னால் வருவாங்களா? வருவாங்க. உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், ஒரு சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. வேற எந்த மார்க்கத்திலும் இப்படிப்பட்ட அசூரன் சொல்ல முடியாதுங்க. அந்த ஒரு உறுதியை தேவ ஜனம் சொல்லணும். அப்படி சொல்லி ஆத்துமக்களை தேவனிடத்தில் அழைத்து வர வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார், எது எளிது? Get up and walk or forgiveness, which one is easier அப்படிங்கிறார். அதை ஃபர்ஸ்டே பாவத்தை மன்னிச்சார், அடுத்து சரீர சுகத்தை தருகிறார். நல்ல கூவி உரைத்து சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க.
பூமியிலே ம். பாவங்களை மன்னிக்க ம். மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, ம், நீ எழுந்து நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா? முதலாவது பாவத்தை மன்னிக்கிறார், இரண்டாவது சரீர சுகத்தையும் தருகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வெறும் ஆவிக்குரியத்தை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணாம இந்த சரீரமும் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா? சரீரத்துக்கு உள்ள ஒரு ஆள் இருக்கா, அவர்தான் ஆத்துமா. ஆத்துமாவுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் தான் இந்த வார்த்தை. சரீர ஆகாரம் போஜனம், ஆத்மாவுக்கு வேண்டிய சுகத்தையும் கொடுக்கிறார், சரீரத்திற்கு வேண்டிய சுகத்தையும் கொடுத்து முழுமையான அற்புதத்துக்கு நேராய் அந்த திமிர்வாதக்காரனை நடத்துகிறார். அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். சரீரத்துக்கு அற்புதம் ஹாஸ்பிட்டல் கூட கொடுத்துருங்க. இந்த உலகத்தில் சில ட்ரீட்மெண்ட் லட்சங்கள் போட்டால், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ டெக்னாலஜி இல்லை, அநேக உயிரிழப்புகள். ஆனால் இப்போ பயங்கர டெக்னாலஜி, ரொபாட்டிக்ஸே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுது. சரீர சுகம் ஹாஸ்பிட்டல் போனால் கிடைக்குது, ஆனால் ஆன்மாவின் சுகம், பாவம் மன்னிக்கப்படுகிற அந்த நிச்சயம் இயேசு ஒருவர் தவிர யாராலும் தர முடியாது. அல்லேலூயா, ஆமென். ஆக சோத்திரம். போதக ஊழியம் ரொம்ப முக்கியம். ப்ரீச்சிங் இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் காஸ்பல், நெக்ஸ்ட் ஃபர்கிவ்னஸ். கடைசியான ஆண்டர் இந்த அற்புத சுகத்தில் காமிக்கிறாரு, கடைசியா சரீர சுகம். அல்லேலூயா. ஆண்டவர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி காமிக்கிறார் பாருங்க. இது ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம். வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. நமக்கு சரீரத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவார். கெட் அப் அண்ட் வாக். எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிறார் பாரு. தட்ஸ் ஆல். ஒன்லி ஒன் வேர்டுங்க, ஒரே ஒரு வார்த்தை அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். இதை நம்புங்க. இன்றைக்கு நீங்க சில விஷயங்கள்ல நீங்க இன்னைக்கு நல்ல நடந்து வந்திருக்கலாம், அதுவல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில சில முடங்கி போயிருக்கலாம். வெளியே சொல்ல முடியல பாஸ்டர், யார்கிட்ட சொல்றது என் பிரச்சனைய, வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே தலை காட்ட முடியல. அது ஒரு முடக்கம் தானே, அது ஒரு கொடிய வேதனை தானே. பொருளாதாரத்தில் கடன்கார வந்து என்ன கேள்வி கேட்பான்னு சொல்லி நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்கிறேன். அது ஒரு முடங்கி போன வாழ்க்கை. ஏன் முடங்கி வாழ்கிறீர்கள்? ஏதோ ஒரு பாவம் உங்களுக்குள்ள ஒன்று இருக்கிறது. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எம்பெருமான் இயேசு உங்கள் முடங்கின வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாவத்திற்கும் வியாதிக்கும் சம்பந்தம் இருக்கிறது, அப்படிதானே? சில டாக்டர் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் சிகரெட்டை நிறுத்திட்டு வா, அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க. ஹேண்ட்ஸ் போடுறதை நிறுத்து, பாவம் அது. அதனால் வருகிற அந்த கேன்சர் நோய், அதை நிறுத்தாம உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்பாங்க. என்னத்தை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நீ குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிற, நீ ஹேண்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கிற. எப்படி நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் மிராக்கிள் நடக்கல? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் முடங்கி போயிருக்கிறாய்? அபிஷேகம் பெற முடியல, ஆவியில நிறைந்து ஆராதிக்க முடியல. காரணம் பாவம். பாவம் கொடிதுங்க, பாவம் வஞ்சனை உள்ளது. இன்றைக்கு நீ அர்ப்பணித்தால் பாவத்திலிருந்து விடுவிக்க எம்பெருமான் இயேசு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் சீக்ரெட் ஆஃப் பிளஸிங். பாவத்தை விட்டு ஆசீர்வாதம் பெற்றுவியா? பெற்றுவேனா பாஸ்டர்? கண்டிப்பா 100%. இன்றைக்கு தியானிக்கிற இந்த வார்த்தையின்படி பாவத்தை விடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எது பாவம் நான் பட்டியல் போட உங்களுக்கு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அதற்கு ஒரு தீர்க்கதரிசி தேவையில்லை. உங்கள் மனசாட்சியே சிறந்த தீர்க்கதரிசி. எந்த இடத்தில் நீ தவறு இருக்கிறாய்,
எந்த இடத்துல பாவம் செய்திருக்கிறாய், எந்த இடத்துல அநியாயம் பண்ணியிருக்கிறாய், அக்கிரமம் பண்ணியிருக்கிறாய் என்னெல்லாம் அவரவருடைய மனசாட்சியே சிறந்த தீர்க்கதரிசி முடக்குவாதம் மாற கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். சும்மா எல்லாத்துக்கும் பிசாசியே சொல்லக்கூடாது. பாஸ்டர் அவன் சூனியம் வச்சுட்டான், இவன் மந்திரம் வச்சுட்டான், இவன் மாந்திரிகம். பிசாசுக்கு ஒரே கொண்டோட்டம் ஆயிரும். பாரு, நம்ம மேலே பழிய போடுறான், இவன் பண்ணுற சேட்டைக்கு நானா காரணம். அவன் எர்ணாகுளத்தில் போய் வச்சுட்டான், பாலக்காட்டில் போய் மந்திரம் பண்ணிட்டான் பாஸ்டர், இந்த மந்திரவாதி அந்த மந்திரவாதி. சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, ஆண்டவரை தேடுறதும் இல்லை. பொய், பித்தலாட்டம், மாய்மாலம், இது பிசாசு மேலே பழிய போட்டு பில்லி சூனியம் மேலே பழிய போடுறது. என்ன அநியாயம் பார்த்தீங்களா? ஆண்டவர் பார்க்குறார், ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறார். இதுதான் பாவம் தான் காரணம். பாவத்தை விடாமல் எப்படி அற்புதம் நடக்கும்? நடக்காதுங்க. ஒருவேளை உங்களிடத்தில் பாவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த சத்தியத்தை நீ அறிந்து கொண்ட நீங்கள் பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, உங்கள் பாவம் தான் அற்புதத்தை பெற தடையாக இருக்கிறது சிஸ்டர், பிரதர், உங்கள் பாவம் தான் தடையாக இருக்கு சொல்லி பாவத்தை அறிக்கை செய்ய போராடி முயற்சி எடுங்க. நமது வேலை தேவ சமூகத்தில் வந்து இறக்கி விடுவது. ஹல்லேலூயா. மீதியை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். நம்மால் பிறருடைய பாவத்தை மன்னிக்க முடியுமா? முடியாது. பிறருடைய வியாதியை நம்ம சுகப்படுத்த முடியுமா? முடியாது. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை, ஸ்தோத்திரம், ஒரு கூட்ட ஜனங்களை தேவ பிரசன்னத்துக்கு நேராய் கொண்டு வருவோம். பாவத்தை மன்னிப்பதும் சரீர சுகத்தை கொடுப்பதும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இந்த 4 பேர் பாருங்க, எத்தனை ஒரு மனம், ஒரே மனதுடையவர்களாய் தீவிர முயற்சி, தடைகளை பார்க்கவில்லை, விசுவாசம், நம்பிக்கை, திடமனது, சோத்திரம், ஒரே நோக்கம், இயேசுவை பார்க்கணும், இயேசு இடத்துல கூட்டிட்டு போனோம், அவ்வளவுதான். தங்கள் நேரத்தை ஒதுக்குங்க. நடந்து முடிந்த உடனே 2 காரியம் நடக்குது. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஏன் அற்புதம் நடக்க மாட்டுக்கு? அற்புதம் நடக்கணும்னா, அற்புதம் நடந்த உடனே நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அநேக இடத்துல சொல்லார், நீ யார்கிட்டையும் சொல்லாதப்பா அப்படிங்கிறார். இன்னைக்கு பாருங்க, மீடியான்னு சொல்லுங்கிற இந்த போர்வேல சாட்சியை மீடியா எடுத்து போட்டு பரப்புறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு, இந்த கூடாரத்துக்கு போனனால தான் இந்த அற்புதம். அவர்களை பெருமைப்படுத்துறாங்க. இருக்கவே கூடாது. நாம் மகிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு சத்தியத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எழுதி வைத்து கொள்ளுங்க. இன்னார் ஜெபம், அன்னார் ஜெபம், அதெல்லாம் இருக்கட்டும், 2வது. ஆனால் தேவன் தான் எனக்கு இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி நாம் அரை கூவி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தினார்கள், எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா சொல்றாரு பாருங்க, 25:26. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். ஆக சுகம் பெற்றவனும் மகிமைப்படுத்தினான், சுகத்தை அடைந்த இடத்தில் இருந்த எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா.